வணக்கம். செக்டார் ரொட்டேஷன். அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம ஒரு 30, 40 கம்பெனிஸ் வந்து போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கோம் அப்படின்னா, அ ஒவ்வொரு டைமும் ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்கிரீஸ் ஆகும், ஃபால் ஆகும், ரைஸ் ஆகும். இல்ல நீங்க ஸ்டாக்க சூஸ் பண்றது முதல் விஷயம். நீங்க ஸ்டாக்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, அப்ப இங்க வந்து மேஜர் ரோல் எங்க ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஆம் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா செக்டார் தான். அதாவது எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா, ஐடி செக்டார் 2026லேருந்து ஒரு மோசமான சரிவ பார்த்துட்டு இருக்கு. 2025ல கோல்ட் அண்ட் சில்வர் அதாவது கமாடிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாம்பிள் மோர் தென் 100% 2025ல கோல்டு இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஒரு பெஸ்ட் இயர் இந்த 20, 30 இயர்ஸ்ல. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நான் எல்லா செக்டார் ஸ்டாக்கையும் நான் கம்ப்ளீட்டா ஒரு 20, 30 வருஷத்துக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எக்கனாமிக் குரோ ஆகுறத பொறுத்து. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த ரிட்டர்ன விட இந்த செக்டார் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா? அது உங்களோட ரிட்டர்ன் பெர்சன்டேஜ பெஞ்ச்மார்க்க பீட் பண்றதுக்கும், அதிகமான பெர்சன்டேஜ் ரிட்டெயின் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்ப இந்த செக்டார் ரொட்டேஷன் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, 2020ல ஐடி, பார்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2022ல ஆயில், எனர்ஜி பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்தது. 2023, 24ல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் முக்கியமா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ், பேங்கிங் செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2024ல ஐடி செக்டார் ஒரு பெரிய கரெக்ஷன். ஏதோ ஒரு துறை பெரிய அளவுக்கு ஃபால் ஆகும்போது, உங்க போர்ட்ஃபோலியோவ அது கண்டிப்பா டேமேஜ் பண்ணும். அதர் செக்டார்ல ப்ராஃபிட் இருந்தாலும், ஒரு பர்ட்டிகுலர் செக்டார் ஃபால் ஆகும்போது, அது பெரிய அளவுக்கு டேமேஜ கிரியேட் பண்ணும். இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த இறங்கக்கூடிய செக்டார்ல அதிகமான அலோகேஷன் இருந்ததுன்னா, அது பெரிய அளவுக்கு உங்க போர்ட்ஃபோலியோவ அ டவுன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த செக்டார் ரொட்டேஷன்னா என்ன? எக்ஸாம்பிள் வந்து சம்மர் வருது அப்டின்னா, ஏர் கண்டிஷன் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபெஸ்டிவல் வரும்போது ஹோம் அப்ளையன்ஸ் ஸ்டாக்ஸு, அ ஆட்டோமொபைல் செக்டார், ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, அம் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. கான்ட்ரேரியன் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. இப்ப எந்த மாரி ஸ்டேஜ்ல எந்த மாரி செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்? இப்போ எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ஜிடிபி நல்லா ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகும். கார்ப்பரேட் ப்ராஃபிட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த டைம்ல டிமாண்ட் அதிகமா கிரியேட் ஆகும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், ஆட்டோமொபைல், கேபிட்டல் கூட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல்டி இந்த செக்டார்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாரி லோன் வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். இப்ப இதே வந்து பீக் அப்படின்னா, எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பதான் இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், கமாடிட்டீஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கமாடிட்டி பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆயில் டிமாண்ட் அதிகமா ரைஸ் ஆகும். கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். இது வந்து எக்கனாமி ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஜிடிபி குறைய ஆரம்பிக்கும். கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம இருக்கும். இந்த நேரத்தில லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்து பீப்பிள் வாங்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, மெடிசின், இந்த எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட், ஃபுட் இதெல்லாம் வந்து நம்ம பெட்டர் இந்த செக்டார்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன மாரி ஸ்டெப் எடுக்கலாம்னா, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, யுட்டிலிட்டி, டெலிகாம், கன்சூமர் ஸ்டாப்பிள்ஸ் இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரெக்கவரி ஸ்டேஜ். ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து எக்கனாமி வந்து ஒரு ஸ்டாக்னட்டா ஒரு இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆக போகுது. ரெக்கவர் ஆக போகுது. இல்ல பாட்டம் வந்து ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. கிரெடிட் குரோத் மறுபடியும் ரெக்கவர் ஆகும். குவார்ட்டர்லி கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து பவுன்ஸ் பேக் எதிர்பார்த்தத விட பெட்டரா டர்ன் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங், இண்டஸ்ட்ரியல்ஸ், மேனுஃபேக்சரிங், மிட் கேப் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இந்த ரெக்கவரி ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைக்ளிக்கல், டிஃபென்சிவ் இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளிக்கல் செக்டார பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக் குரோத் நல்லா இருக்கு அப்படின்னா, பேங்கிங், ஆட்டோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்டல், கேபிட்டல் கூட்ஸ், ரியல் எஸ்டேட் இது எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப இதே டிஃபென்சிவ் செக்டார்னா என்னன்னா, எக்கனாமி எப்படி இருந்தாலும் இந்த செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து ஹெல்த் கேர், எஃப்எம்சிஜி, ஃபார்மா, யுட்டிலிட்டி, டெலிகாம்
எக்ஸாம்பிள் வந்து 2020 கோவிட் பேண்டமிக்கில் டெலகாம் செக்டார்லாம் அன்இன்டரப்டட் சர்வீசஸ் கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸு கண்டினியூ ஆச்சு. பட் ஒரு சின்ன லேக் இருந்தாலும் பட் அந்த பிஸ்னஸ் வந்து அத்தியாவசிய தேவை அப்படின்னு வரும்போது அது எல்லாமே கண்டினியூ ஆகும். அதே போல் எக்கனாமி பெரிய அளவுக்கு கிரைசிஸில் வந்தாலும் எஃப்எம்சிஜி செக்டார், ஃபார்மா, ஹெல்த் கேர் இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா மார்க்கெட் இறங்கும் போது, கிராஷ் ஆகும்போது உங்களோட அலோகேஷனை எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர் இந்த மாதிரி செக்டாரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு ரியல் எக்ஸாம்பிள், ஒரு போர்ட்ஃபோலியோவில் 50% ஃபினான்ஷியல் இருக்குது, இல்லை 30% ஆட்டோமொபைல், 20% கன்சூமர் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆட்டோ எக்ஸ்போஜர் வந்து குறைக்கணும். கன்சூமர் ஸ்டாப்பிள்ஸ் அண்ட் ஃபார்மாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு பீரியட்லேயும் இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜிடிபி, ஐஐபி இந்த டேட்டா எல்லாமே வரும். இந்த டேட்டாவை பொறுத்து தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ, அதே போல் ஆர்பிஐயோட ஒவ்வொரு மீட்டிங்லேருந்து வர அவுட்புட் இது எல்லாமே நம்மளோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். செக்டார் ரொட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜிடிபி க்ரோத், இன்ஃப்ளேஷன், ஆர்பிஐயோட ரெப்போ ரேட், பிஎம்ஐ டேட்டா, கார்பரேட் ஏர்னிங்ஸு, எஃப்ஐஎஸ், டிஏஎஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கவர்மெண்ட் பாலிசிஸு, பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நீங்கள் வந்து இந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், நான் ஸ்டாக் வச்சுருக்கேன், ஓகே, நான் எந்தெந்த செக்டாரில் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்தெந்த செக்டாரில் அலோகேஷன் குறைக்கலான்றதை நான் தெரிஞ்சுக்கலாம். பட் அதே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்னென்னா தீமெட்டிக் அல்ல செக்டார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் டைரக்ட் ஸ்கீம்ஸை வாங்குறத விட இடிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, ஸ்ட்ராட்டஜி இது மூலயமா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லா பணத்தையும் செக்டார் ஃபண்ட்லேயோ, மிட் கேப், ஸ்மால் கேப்லேயோ நீங்கள் மேஜர் அலோகேஷன் வைக்காதீங்க, ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்டார் ரொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த செக்டார், அதில் யார் லீடர், ஸோ எந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.